அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற மார்க்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு ஜும்மாவுடைய உரையில நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், இங்கே எது போன்ற ஒழுங்குகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு அல்லாஹுடைய தூதர் பல வழிகாட்டுதலை வழங்கி இருக்கின்றார்கள். ஜும்மாவுடைய உரை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் பொடி கற்களையும் குச்சிகளையும் கொண்டு விளையாடுவார் என்று சொன்னால் அவருடைய ஜும்மாவுடைய நன்மை பாழாகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இதற்கான அடிப்படை காரணம் என்ன என்றால், இமாம் மிம்பரில அமர்ந்து பிறகு உரையாற்றுவார் என்று சொன்னால் அந்த உரை என்பதும் ஒரு இபாதத்து தான், ஒரு வணக்கம். தொழுகை எப்படி ஒரு வணக்கமோ அந்த மாதிரி இந்த உரையில நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரமும் வணக்கமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டுகின்றது. அப்ப அந்த நேரத்துல இபாதத்துல கவனத்தை செலுத்தாமல், உரையில கவனத்தை செலுத்தாமல், நாம் குச்சிகளையோ அல்லது பொடி கற்களிலோ நம்முடைய கவனத்தை திசை திருப்பி விடுவோம் என்று சொன்னால் ஜும்மாவிற்காக நாம் எதுக்காக வந்தோமோ அதுக்கான நன்மையை நாம இழந்து விடுவோம். அப்ப கவன சிதறல் தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒருவருக்கு ஒன்றிலே கவனம் இல்லை என்று சொன்னால் கவனக்குறைவு அப்படி நம்ம கடந்து போயிட முடியாது. அவர் அதை அலட்சியப்படுத்துறாருன்னு அர்த்தம். கவனக்குறைவு என்பதை எப்ப ஏற்படும் என்று சொன்னால், வேறு ஒன்றில கவனம் சென்றாதான் இருக்கிறதுல கவனக்குறைவு வரும். அப்ப வேறு ஒன்று கவனத்தை எதை திசை திருப்புது என்று சொன்னால் அது எதுவா வேணா இருக்கலாம். ஷைத்தான் என்ன செய்வான்? அது குச்சியாவும் இருக்கலாம், அது கல்லாவும் இருக்கலாம், அது வீட்டை பத்தி நினைவுகளாக இருக்கலாம், கடையை பத்தி நினைவுகளாக இருக்கலாம். ஏதேதோ சிந்தனைகளை கொண்டு வந்து ஷைத்தான் போட்டுவிட்டு அதிலே கவனத்தை செலுத்துவதன் மூலமாக இதிலே ஒரு கவனமின்மை, அதாவது இதிலே ஒரு அலட்சிய நிலையை ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது. அப்ப சிந்தனைகளை எல்லாம் நாம ஒருமுகப்படுத்தி கேட்போம் என்று சொன்னால், இன்றைய ஜும்மாவிலே நான் இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு சென்றேன், இந்த கல்வி எனக்கு ஒரு பயனுள்ள கல்வியாக அமைந்தது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நாம் செல்லுவோம் என்று சொன்னால், இந்த உரை மட்டுமல்ல எந்த ஒரு உரையாக இருந்தாலும் இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தாலா அவனுடைய அருள் மலையை உடைய தயாராக இருக்கின்றான் என்று கூறி என்னுடைய உரைக்குள்ள செல்லுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அதற்கான அடையாளங்களை வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு மாம்பழம் என்று சொன்னால் அதனுடைய வாசனையை வைத்தோ அல்லது அதனுடைய சுவையை வைத்தோ நாம் இது மாம்பழம் தான் அப்படிங்கிறத கண்ணால பார்க்காம கூட நாம கண்டுபிடிச்சிடும். இந்த இடத்துல ஒரு பலாப்பழத்தை வச்சிருந்தோம் சொன்னா, என்னங்க பலாப்பழ வாசனை அடிக்குது என்று நாம எதை வச்சு சொல்றோம்? பலாப்பழத்தை பார்த்துட்டும் சொல்லலாம், அதோடைய வாசனை வச்சும் சொல்லலாம். மல்லிகைப்பூ வாசனையை கூட என்ன செய்வாங்க? மல்லிகைப்பூ வாசனை அடிக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அது தன்னுடைய வாசனையின் மூலமாக, தன்னுடைய அடையாளத்தின் மூலமாக என்ன செய்து ஒரு பொருள் தன்னுடைய இருப்பை வெளிக்காட்டி விடுகின்றது. நீங்க ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கொண்டால், ஒரு கார் கம்பெனியை எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு, இதுதான் என்னுடைய கம்பெனிங்கிறதுக்கு சில லோகோவை என்ன செய்வான்? ஆரம்பத்துல இருந்தே பதிய வச்சுக்கிட்டே வருவான். அந்த லோகோவை பார்த்தோம்னா அது இந்த காருன்னு சொல்லிடுவாங்க. காருடைய பேரை கூட அவன் பார்க்க வேண்டியது இல்லை. சில கார் கம்பெனிக்காரன் கார் பேரை கூட போட மாட்டான், லோகோ மட்டும் போட்டிருப்பான். ஓ இந்த காரா இது ஆடி காரு, இந்த காரா இது டாடா கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியுடைய பேரையே எதுதான் தீர்மானிக்குது? அதோடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த லோகோ தான் என்ன செய்யுது? தீர்மானிக்கிறத நாம பார்க்கணும். இப்படி உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கு. ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஒவ்வொரு பொருளாக இருந்தாலும் அதற்கென்று சில இலக்கணங்கள் இருக்கு. அதுபோல நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் மூமின் என்று சொன்னால் எனக்கான அடையாளம் என்ன? ஒரு இறையச்சவாதிகளுக்கு என்று, ஒரு முஸ்லிமுக்கு என்று சமுதாயத்தில் அறியப்பட்ட அடையாளம்னு ஒண்ணு இருக்கு.
பாயா அவரு தொப்பி போட்டிருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு. பாயம்மான்னு சொன்னா பர்தா போடுவாங்க, பக்ரீத் கொண்டாடுவாங்க, ரம்ஜான் கொண்டாடுவாங்க, கல்யாணத்துல வந்து மட்டன் பிரியாணி போடுவாங்க, சிக்கன் பிரியாணி போடுவாங்க, மூகம் புள்ள சேரா போட்டு மறைச்சிருப்பாங்க. மௌத்தா போயிட்டா பச்சை கலர்ல துணியை போட்டு ஷஹாதா கலிமா அப்படின்னு சொல்லிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் முஸ்லிம்களுடைய அடையாளம் என்று அதுல சிலது பலது தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு என்ன செய்து சமுதாயம் வந்து போய்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் இப்படித்தான் முஸ்லிம் அல்லாதவர்களும் முஸ்லிம்களில ஒரு சாராரும் என்ன செய்யறாங்கன்னா இதுதான் இஸ்லாம் அப்படிங்கிறத விளங்கி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு சிலது மார்க்க ரீதியா இருக்கும், பலது மார்க்கம் இல்லாததும் கலந்து இருக்கிறது நாம பார்க்கணும். இப்ப இந்த வெளிப்படையான இந்த இது போன்ற அடையாளங்களை பத்தி தான் இஸ்லாம் வந்து பேசுகின்றதா என்றால் அதை தாண்டிய பல விஷயங்களை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஒரு மூமின் என்று சொன்னால் அவனிடத்துல இந்த இந்த தன்மைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற அடையாளங்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுத்தளிக்கின்றது. இந்த உரையை கேட்கக்கூடிய நேரத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடையாளங்கள் என்னிடத்துல இருக்கின்றதா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவன் ஒரு மனிதனாக இருக்கிறான், அவன் ஈமான் கொண்ட பின்னால் ஈமான் கொண்டதற்கான அடையாளம்னு ஒண்ணு இருக்கு, மனிதனுக்கான அடையாளம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப மனிதனாக இருந்து நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நான் ஈமான் கொண்டவனாக ஆகிவிட்ட பின்னால் என்னிடத்துல எது போன்ற தன்மைகள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஏராளமா என்ன செய்து திருக்குரான் வசனங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையும் பல ஹதீஸ்களும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அவற்றிலிருந்து நாம ஒரு சில விஷயங்களை நாம இந்த உரையில வந்து பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து கேட்டாங்க இஸ்லாம்னா என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இஸ்லாம் என்றாலே நற்குணம் தான் என்று சொன்னார். அப்போ ஒரு மூமினுடைய அடையாளம் நற்குணத்தின் மூலமாக அது அவரிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நற்குணங்கள் இல்ல துர்குணம் தான் இருக்குது என்று சொன்னால் அவரிடத்துல இறை நம்பிக்கை இருக்குதாங்கிறதே சந்தேகத்துக்குரிய ஒன்று. ஈமானும் கஞ்சத்தனமும் ஒன்று சேராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒருவர் நான் ஈமான் கொண்டுட்டேன்னு சொல்றாரு, தான தர்மமே செய்ய மாட்டேங்கிறாரு, காசு கொடுக்கணும்னா அப்படியே கையெல்லாம் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, மாடி கஷ்டப்பட்ட காசு நான் கொடுக்கறதா என்று கடும் கஞ்சத்தனமாக இருக்கிறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஈமானும் கஞ்சத்தனமும் ஒண்ணு சேராது, இது வேற, அது எண்ணெய் தண்ணி எப்படி ஒண்ணு சேராதுன்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ, ஒரு பாட்டில தண்ணியை ஊத்திட்டோம், அதுல எண்ணெயை ஊத்திட்டோம், எவ்வளவுதான் குளுக்குனாலும் கொஞ்ச நேரத்துல தனித்தனியா பிரியுதுல, அந்த மாதிரி ஒரு மூமின் இடத்துல கஞ்சத்தனம் இருக்கும் என்று சொன்னால் அவரிடத்துல ஈமான் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க பிரிச்சு காட்டுறாங்க. இது மாதிரி எதெல்லாம் வருது அப்படிங்கிறத நாம வந்து உணரணும். ஒரு மனிதன் என்று சொன்னால் அந்த மனிதன் இயல்புலேயே தன்னியல்புலேயே அவன் சுயமரியாதையை விரும்பக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய சுயமரியாதையை யாரும் டச் பண்ணியாச்சுன்னா அதை அவன் ஏத்துக்கவே மாட்டான், கோவப்பட்டுருவான். ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் ஒரு மிஸ்கினாக இருந்தாலும் கூட அவரும் சுயமரியாதை எதிர்பார்ப்பார். நம்ம போடுகின்ற ஒரு 2 ரூபாய அவர்கிட்ட கண்ணியமா கொடுத்தாதான் அவரே வாங்குற. தூக்கி எறிங்க, நம்ம மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருவாங்க. என்ன மரியாதை இல்லாம போடுற. ஒருத்தர் நம்மள வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறாரு, தடபுடலா பல பொருட்களை ஆக்கி வச்சிருக்கிறாங்க, சாப்பாடை வச்சு தட்டை அப்படி தள்ளி விட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம சாப்பிடுவோமாங்க? நமக்கு பசி இருக்குது, பசியில நம்ம பசி கொடுமையில இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய உயர்ந்த தரமான உணவாக இருந்தாலும் தட்டில் வச்சு நாய்க்கு வச்சவன் நீ தள்ளி விட்டா நான் எப்படி சாப்பிடுவேன்? என் சுயமரியாதையை நீ வந்து சீண்டி பார்த்துட்ட, என்ன அவமானப்படுத்திட்ட என்று அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டேங்கிறான், அவன் உணவு அருந்த மாட்டேங்கிறான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. இந்த இயல்பை இஸ்லாம் உடைக்குதுங்க. எப்ப உடையணும், அது யாருக்காக உடையணும்ன்ற ஒரு கணக்கு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில வந்து பாருங்க, ஒரு சம்பவம் நடக்குது, நாம் எல்லாம் பரவலா அறிந்த ஒண்ணு, ஆனா அதுல இருந்து எடுக்க வேண்டிய சாரை எடுத்தோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு காட்டரபி வராரு, கிராமத்து புறத்து அரபிகள், அவங்கள காட்டரபின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு இங்கிதங்கள்லாம் பெரிய அளவுல இருக்காது. அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்துல என்ன செய்யறாங்க, துண்டை போட்டு இறுக்கிக்கிட்டு எனக்கு நீ என்ன செய், எனக்கு வந்து ஜக்காத்துல இருந்து எனக்கு பொருளாதார உதவி செய், உங்க அப்பா வீட்டுக்கு காசா நீ கொடுக்க போற, ஜக்காத்துல இருந்து கொடு அப்படின்னு என்ன செய்யறாருன்னா கழுத்துல துண்டை போட்டு இருக்கிற. அந்த துண்டு எப்படி இருக்குன்னா முரட்டான துண்டா இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய மேனி வந்து வெண்மையான மேனி, அந்த இறுக்கத்தினால் சிவந்து போகுது. சுத்தி மக்கள்லாம் பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யார்?
அவங்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்குது, இறை தூதராக இருக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரலசைவுக்கு உயிரை விடுவதற்கும் தயாரான ஒரு கூட்டம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நகத்திர ஒரு கீறல் ஏற்பட்டால் எதிரிகளுடைய தலையவே நான் எடுத்து விடுவேன் என்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் சுத்தி இருக்குது. இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப இங்க யாருடைய சுயமரியாதை சீண்டி பார்க்கப்படுகின்றது? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை அவர் சீண்டி பார்க்கிற, கழுத்தில் துண்டை போட்டு இருக்கிற. இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலோ நமக்கு கீழே உள்ள நம்ம கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி நம்மிடத்தில் இப்படி நடந்து கொண்டால், நம்முடைய மனைவி இப்படி நம்மிடத்துல நடந்து கொண்டால், நம்ம பிள்ளை ஒரு பொது இடத்துல இப்படி நடந்து கொண்டால் நாம் என்ன செய்வோம்? சுத்தி இருக்கிறவங்க எதை நியாயம்னு சொல்லுவாங்க. நாம் அவனை 2 அரை திருப்பி அடிச்சோன்னு சொன்னா, ஏன்னா தோல்ல துண்டை போட்டு நீ கேட்கிற எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னா, பிச்சை எடுக்கிற உனக்கு என்னடா எவ்வளவு அதிகாரம் என்றுதான் உலகமே பேசும். அவனை திருப்பி நாம் திட்டினாலும் அடித்தாலும் அதையும் நியாயம் என்று சொல்லும். இதெல்லாம் மனிதர்களுடைய செயல். மனிதன்னா இப்படிதான் இருப்பான். ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அங்க எதை பார்த்தார்கள் தெரியுமா? இந்த மனிதரோ கிராமப்புறத்து அரபியாக இருக்கின்றார், நானோ அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன். அல்லாஹ் அந்த நபியை பார்த்து சொல்லுகின்றான், நபியே, நீ கடுகடுப்பானவராகவும் கடின சித்தம் உடையவராகவும் இருந்திருந்தால் இந்த மக்கள் உன்னை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள். நீர் மகத்தான நற்குணத்தின் மீது நிற்கின்றீர், அதனால் அவர்களை நீ மன்னித்து விடுவீராக என்று ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு புகழாரத்தையும் சூட்டி, ஒரு புகழ் மொழியையும் சூட்டி, அண்ட சராசரங்கள் அகிலங்களை படைத்த இறைவன் இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதனை புகழ்கின்றான் என்று சொன்னால், புகழுக்கே தகுதி வாய்ந்த அவன் இறை தூதரை பார்த்து புகழ்கின்றான். நீ மகத்தான நற்குணத்தின் மீது நிற்கின்றீர் என்று அல்லாஹ் சொல்றானா, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கேரக்டர் அங்க வரணும். அது என்ன? நீ அடிச்சா நான் அடிப்பேன், நீ சிரிச்சா நான் சிரிப்பேன். இதுல மனுஷன் நீங்களும் நானும் ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். நீ என்னிடத்துல என்னுடைய சுயமரியாதையை சீண்டி பார்த்தாலும் கூட நான் உன்னிடத்துல நிதானமாகத்தான் நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல விளங்குறாங்க. பாருங்க, நீ கிராமப்புறத்து மனிதர், உனக்கு அல்லாஹ் இவ்வளவுதான் பக்குவத்தை கொடுத்துருவாங்க. எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? இந்த இறை தூது என்ற பணியை கொடுத்திருக்கான். நான் மகத்தான நற்குணத்தின் மீதுதான் இருப்பேன் என்று அவரை பார்த்து புன்னகை பூத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். புன்னகை பூப்பது என்பது அந்த இடத்துல சாத்தியமா? புயல் அடிக்க வேண்டிய இடத்துல பூங்காற்றாக அல்லாஹ்வுடைய தூதர் மாறினார்கள் என்பது சாத்தியமா? சிரித்துக் கொண்டே சில பேர் சிரிப்பாங்க, அந்த சிரிப்புல ஒரு கள்ளத்தனம் இருக்கும். அவன் ரொம்ப டேஞ்சரா சிரிப்பான், என் மேலையாடா துண்டை போட்ட பாத்துக்கிறேன்டா உன்னை அப்படின்னு என்ன செய்வான்? அவனை ஆளை காலி பண்றதுக்கு அவனே கையை காட்டி விட்டுருவான். அந்த மாதிரி ஒரு நாளாந்தர அரசியல்வாதியாக அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. அவர் கேட்கிறத கொடுங்கன்னு சொன்னார். முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கான சாட்சிகளிலே இது ஒன்று. அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இதைத்தான் இஸ்லாம் நம்மிடத்தில் தூதரிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்குன்னா அத்தகையாத்துல விரலசைக்கிறதுக்கு மட்டுமல்ல, அதுவும் சரி. நெஞ்சில தக்பீர் கட்டுறதும் சரி, ஓகே, அதுவும் தூதரிடத்தில் தான் எடுக்கணும். இதை யாரிடத்திலிருந்து எடுக்கணும்? இதையும் தூதரிடத்திலிருந்து தான் எடுக்க வேண்டும். அந்த மனிதனுடைய உள்ளத்துல எவ்வளவு ஒரு ஆழமான தாக்கத்தை இது ஏற்படுத்தி இருக்கும். நாளை பின்ன அவர் யோசிச்சு பார்க்க மாட்டாரா? ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் சிந்திச்சு பார்க்க மாட்டாரா? அவரிடத்துல நான் எவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டேன், அவர் என்னிடத்துல மென்மையாக நடந்து கொண்டார். இது போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொள்கின்றோமா? ஜும்மா பயான் முடிச்சாச்சு, பசியோட இருக்கிறோம், வீட்டுக்கு போறோம். காலமெல்லாம் நமக்காக அடுப்புல நின்று வெந்து குழுவாக அங்க துடி துடித்து நமக்காக உணவு காய்ச்சக்கூடிய மனைவி இன்றைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? சாப்பாட்டை குழைச்சி வச்சுட்டாங்க, அடி பிடிக்க வச்சுட்டாங்க, உப்பு கூட போட்டாங்க. பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பாய் என்ன செய்யறாரு? திக்ரு தியானங்களில மூழ்குகின்றார். தொழுகைக்காக முன்னாடியே உட்கார்ந்துட்டாரு. சென்ட் எல்லாம் வாசனை கம கமக்குது, தாடி இருக்கு, தொப்பி இருக்கு, மார்க்க அடையாளங்கள் எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு போறாரு. அதை பார்த்துட்டு
சாப்பாடை தூக்கி எறிகிறார் கொண்டாட்டி மூஞ்சிலே. என்னடி சோறு ஆக்கி வச்சிருக்க? கெட்ட வார்த்தைகளால் திட்டுகின்றார். நீ எதற்குமே லாயக்கற்றவள் என்று சொல்லுகின்றார். குடும்பத்தை எல்லாம் சம்பந்தம் இல்லாம இருக்கிறார். உங்க அப்பா அம்மா என்னுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே என்ன என் தலையில உங்க அப்பா அம்மா கட்டி வச்சுட்டாங்கன்றார். எதற்காக? அவளுடைய இடத்திலிருந்து எவ்வளவோ நன்மைகளை இவன் அடைந்து கொண்டான். இல்லற சுகத்தை கொடுத்தாள். அவள் சமைத்த இவனுடைய தாயுடைய மறைவுக்கு பின்னால் அவள் அந்த இடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த குடும்பத்தை நின்று இரவு பகலாக பாதுகாத்தாள், அன்பை ஊட்டினாள், அரவணைத்தாள். தான் பசியோடு இருந்தாலும் தன் கணவனுக்கு பசியாடி இருக்கின்றாள். இவ்வளவு பாக்கியங்களை செய்த அனைத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு மிருகம் மாதிரி அந்த இடத்துல ஒருவன் நடந்து கொள்வான் என்று சொன்னால் ஈமானுடைய அடையாளமாயுது. இஸ்லாம் என்பது பள்ளிவாசலோடு முடிந்து போகக்கூடிய ஒன்றல்ல, வாழ்வியல். அந்த மனைவியுடைய உள்ளத்தை வென்றெடுக்கக்கூடிய அளவுக்கு திராணி உனக்கு இல்லை என்று சொன்னால் ஊரில யாருடைய உள்ளத்தை நீ வென்றெடுக்க முடியும்? சரிம்மா, குழஞ்சிருச்சா, சரி பரவாயில்ல, இந்த நான் போய் பக்கத்துல ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். ஏதோ ஒரு நாள் இப்படி ஆகத்தான் செய்யும். அவ பதச்சுக்கிட்டு இருக்கிற, ஆஹா வீட்டுக்கார் பசியோட வருவாரே, அடி பிடிச்சிருச்சே, உப்பு கூடிருச்சேன்னு அந்த உள்ளம் படப்படுத்து கொண்டிருக்கின்றது. நீ அவ தோல்ல கைய போட்டு சத்தம் விடு, முக்கியம் போட்டு கவலைப்படுற. இவ்வளவு காலம் நீ தானே செஞ்சு கொடுத்த, எவ்வளவு நல்லா நான் சாப்பிட்டுருக்கேன். ஒண்ணு இல்லை, இதை விட சூப்பரா இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு போயிடும். என்ன இருக்கு? ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணோம்னா பிரியாணி, தடுக்கி விழுந்தா ஜாம் பஜார்ல பிரியாணி வாங்கி திட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? நன்றி கெட்டவனாக அந்த இடத்துல அவன் ஆகிவிடுவான் என்று சொன்னால் மூமினுடைய அடையாளத்தை அவன் இழந்து விட்டான் என்று பொருள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? கடுமையாக அவ செய்த தவறுதான், கவனமாக இருந்திருக்க வேண்டும், அடிபிடிக்க விட்டிருக்க கூடாது. ஏதோ ஒரு சூழல் சந்தர்ப்பம் அவளை அறியாமல் ஒன்று நடந்து விட்டது. இதை மன்னித்து அலட்சியப்படுத்தணுமா இல்லையா? இந்த தன்மை நம்ம ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்றோம். இது எது வேணாலும் நடக்கலாம். ஒரு சொத்து பகிர்வாக இருக்கலாம், அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பாக பிரிவினையாக இருக்கலாம், உனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி என்ற பங்கீடு இருக்கலாம், தாயாரை மருத்துவமனையில சேர்த்திருக்கலாம், தகப்பனை மருத்துவமனையில சேர்த்திருக்கலாம், பில்லு வந்திருக்கலாம், யார் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதில ஒரு போராட்டம் அங்கே நடக்கலாம். பெருந்தன்மையோடு நடந்தது. ஒரு சொல்லை சில பேர் சபையில் இருக்கக்கூடிய நேரத்துல சுருக்குன்னு ஊசி குத்துற மாதிரி அண்ணங்காரன் சொல்லிடுவாரு, தம்பிக்காரன் சொல்லிடுவாரு, நீ எப்படியானா இருந்துட்டு போ, நான் நல்லவனா இருக்கு. இதெல்லாம் எப்ப வரும் என்று நமக்கு தெரியலங்க. சில பேர் வராங்க, சில குடும்பத்தார்கள் ஷரியத் என்று வந்து அமர்ந்து கொண்டு அந்த உறவுகளுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையை பார்த்தால் நாம் வெக்கி தலை குனியக்கூடிய அளவுக்கு பல நேரங்கள் வந்து போகும். வெறுப்பான வெறுப்பு, அவ்வளவு வெறுப்பு. இவனை இங்கேயே நான் வெட்டி கண்டம் துண்டமாக வெட்டி போட்டு விடுவேன், இவனை ஆள் இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் செய்து விடுவேன். ஏன்பா 10,000 ரூபாய் தர மாட்டேங்கிறான்? பெருந்தன்மையா சின்ன பிள்ளைத்தனமா அவன் யோசிக்கிறான். 10,000 ரூபாய் காசுக்கு அண்ணனோடு பகையை அவன் செய்ய விரும்புகின்றான், தம்பியோடு பகை பாராட்ட விரும்புகின்றான், சொந்த மந்தத்தை உறவு அறுக்க இவன் பண்ணன இவன் பின்னாடி செய்தார்ந்து பண்ணிட்டு இருக்கான். நான் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறேன். யா அல்லாஹ், பெருந்தன்மையோடு யார் நடந்து கொள்கின்றார்களோ அல்லாஹ் அவரிடத்தில் பெருந்தன்மையாக நடந்து கொள்வான் என்று உன்னுடைய இறை தூதர் சொன்னார்கள். அதை நான் ஏற்கின்றேன், நான் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கின்றேன் என்று விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனப்பான்மை ஒருவனிடத்துல வரவில்லை என்று சொன்னால் அவன் ஈமான் கொண்டானா, கொண்டதுக்கான அடையாளம் அவனிடத்திலிருந்து வெளிப்படவில்லை என்று பொருள். ஆனால் மிக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற சந்தர்ப்பங்களை நாம் சந்தித்தே தீருவோம். நம்முடைய முகத்திரை அங்கே கிழிக்கப்பட்டு இவன் இப்படித்தான் என்ற அடையாளம் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டு விடும். தொப்பி போறது, உம்ராக்கு போறது, ஹஜ்ஜுக்கு வர்றது, அப்படியே சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு மார்க்கத்தை அவங்க ஏதோ ஒரு டைப்ல கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் கிழிச்சு காட்டிடுவான், இவன்ட்ட ஈமானில போலி விசுவாசி என்பதை அல்லாஹ் அந்த முகத்திரை கிழித்து தொங்க விட்டு காட்டுவான்.
தகப்பன் மௌத்தா போயிட்டாங்க, இரத்த கண்ணீர் வரக்கூடிய சம்பவங்கள் அப்படி சமுதாயத்தில் அந்த தாயை வைத்து பந்தாடுகின்றார்கள் பாவிகள். அல்லாவுடைய அருளுக்குரிய சொர்க்கத்துக்குரிய காரியங்களுடைய தாயை நான் பராமரிப்பது, நீ வச்சுக்க 3 மாசம், நீ வச்சுக்க 3 மாசம், ஏலம் விடுறான். 10 மாதம் சுமந்த அந்த தாய் உன்னை ஏலம் விட்டாரா? தகப்பன் இறந்த பிறகு அவளுக்கு உலகமே நீங்க தான். தகப்பனுடைய நிழலில இருக்கும்போது உரிமையோடு வாங்கி தின்றவள், அவன் போன பின்னால் உடைய நிலைமை எப்படி இருக்கும், என்ன ஆகுமோ, மருமக என்ன சொல்லுவாளோ, பல குழப்பங்களுக்கு உள்ளாகும். எங்க அல்லாஹ் தேவையற்றவனுங்க. அல்லாஹ்க்கு நீ எதை செய்ய போற? அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுக்கு செய்கின்ற அவனுக்கு காட்டுகின்ற கருணையின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய கருணையை பெற முடியும். நீ பெத்த தாயிடத்துல ஒருத்தன் கருணை இல்லைன்னு வைங்க, அவன் மிருகத்துக்கு சமமானவன். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதும் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதும் பெரும்பாவம் என்று ஏன் மார்க்கம் சொன்னது? தாய்க்கே கருணை காட்டலன்னா எவனுக்கு கருணை காட்ட போறான்? எவன்ட்டு அவன் நல்லவனே கிடையாது, நல்லவனா இருக்க சாத்தியமே கிடையாது. அவன் தாயை ஏலம் விடுறான். தாய் மௌத்தா போயிட்டா தகப்பனை ஏலம் விடுறான். தாய் தகப்பன் மௌத்தா போயிட்டா அக்கா தங்கச்சியை பராமரிக்க மாட்டேங்கிறான், எதிரிகளாக ஆக்கி விடுகின்றான். தொழுகை இபாதத் இது எல்லாத்தையும் அல்ல சுருட்டி மூஞ்சிலே அடிப்பான். இது எல்லாம் அதை அந்த பக்குவத்தை கொடுக்கணும் அவனுக்கு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவன் இபாதத்தின் மூலமாக ஆயிட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இன்னொரு கட்டளை தான் மனித இடத்துல கருணையோடு நடந்துக்கின்ற. இதை அதை கொண்டு வந்து சேர்த்தரணும். இது அதை கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்று சொன்னால் இந்த இபாதத்துகளும் கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டு விடும். அப்படியாப்பட்ட ஒரு உயர்தரமான மார்க்கம் நமக்கு குவாலிட்டி, நாளுக்கு நாள் ஒரு குவாலிட்டி. நேற்று பார்த்து 6 மாசத்துல ஆளே மாறி போயிட்டாருப்பா, என்ன வித்தியாசமா இருக்கு. முதலாம் பேசினா எகிரி எகிரி பேசுவான், அது அமைதியா போறான். ஏதோ ஒண்ணு இருக்கு அவன். அந்த ஏதோ ஒண்ணு என்ன? அல்லாஹ்வை நம்பிக்கை. அடையாளம் பூத்து குலுங்குது, அப்படியே மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது, பலாப்பழ வாசனை வீசுகின்றது. இறையச்சம் இது இருந்தாதான் இது நடக்கும். இப்படி ஒண்ணு இருக்குன்றதே முதல்ல நிறைய பேருக்கு தெரியல. ஒரு மூமின் என்று சொன்னால் அவனுக்கு இவ்வளவு பெரிய தர்ஜா, இவ்வளவு பெரிய கேட்டகரி இருக்கா? எந்த ஒரு தர்ஜா ஒரு இடத்துல இஸ்லாம் வச்சிருக்கா, சும்மா வைக்குமா? அப்ப நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குவாலிட்டி மிளிரிக்கிட்டே வரணும். அப்படி வரும்போது அவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவனாக மாறிடும். அது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அன்பார்ந்த தோழர்களே, பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா வீடுகள்ல ஆம்பளை பிள்ளைய அம்மாமார்கள் ரொம்ப நேசிப்பாங்க. அதே மாதிரி அம்மாமார்கள்ட்ட பிள்ளைங்களும் ரொம்ப நேசமா இருப்பாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி முந்தானே பிடிச்சிக்கிட்டே சுற்றுவான், அம்மா முந்தானே, அம்மா 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 அம்மான்னு இருப்பான். 12 வயசு ஆனா கூட அந்த பிள்ளைக்கு அந்த அம்மா சோறு ஊட்டி விடும், சின்ன குழந்தைக்கு சோறு ஊட்டி விடுற மாதிரி. அவன் காலேஜ் முடிச்சுட்டு வந்தா கூட அம்மா கையால சோறு வாங்கி திண்டுகிட்டு இருப்பான். இப்படி அந்த அம்மா மகன் உறவுங்கிறது ரொம்ப அலாதியானது. இது எப்படியோ அதே மாதிரி தகப்பன் பெண் பிள்ளை உறவுங்கிறது ரொம்ப அலாதியா இருக்கும். இந்த பெண் பிள்ளை தகப்பன் மேல என்ன செய்யும்? அப்படியே பாசத்தை புளியும். தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நட்பு இருக்குல்ல, அது கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். பூத கண்ணாடி வச்சு தேடினா கூட இவருக்கு அவருக்கு பஞ்சாயத்தாங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த பொம்பளை புள்ள என்ன செய்யும்? அத்தா கிட்ட ரொம்ப ஒரு பாசமா உரிமையா அப்படி இருக்கும். இந்த நிலையில அந்த பெண் பிள்ளையை குறித்து ஒருத்தன் அவதூறாக பேசிவிட்டால், தரக்குறைவாக பேசிவிட்டால், கேரக்டரை வச்சு நடத்தை சரியில்லை என்கின்ற கோணத்துல பேசிவிட்டால் அந்த தகப்பனுடைய மனசு எப்படி இருக்கும்? அதுவும் குறிப்பாக இவர் கையில உதவி வாங்கி, இவர் அவருக்கு பொருளாதாரம் கொடுத்து, இவர் அவருக்கு ஒரு கடை வச்சு கொடுத்து, இவருடைய பில்டிங்ல தான் அவர் கடை வச்சுக்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன்.
இவர் ஒரு பில்டிங் ஓனரா இருக்காருங்க. அந்த பில்டிங்ல இவர் ஒரு ஆளுக்கு கடையை குறைஞ்ச வாடகைக்கு விட்டுருக்காரு. எல்லா இடத்துலயும் அந்த கடைக்கு வாடகை 20,000. இவர் நல்லா இருந்துட்டு போட்டுமே ஒரு 10,000 வாடகைக்கு விட்டுருக்காரு. அந்த கடைக்காரர் என்ன செய்யறாருன்னா இவர் மகளை பத்தி அவதூற பேசுறாரு. ஒரு மனிதனாக இருந்து இங்க சொல்லுங்க, ஒரு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்? என் வீட்டு உப்பை தின்னுட்டு என் பொண்ணை பத்தி நீ பேசுவியாடா? உங்களை கடையை காலி கொண்டு போகும் தான் சொல்லு. ரொம்ப கோபக்காரனா இருந்தா இழுத்து போட்டு 4 அடி அடிக்கும். இதான மனித இயல்பு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்துல அவருடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியும் மூமின்களுடைய தாய்மாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகளுமாகிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஒருவர் அவதூறு பலரும் பரப்பினார்கள். அவங்க நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குங்க, அவங்களை விட்டுருங்க, எதிரிகள் பரப்பினார்கள். ஆனால் ஈமான் கொண்டவராக இருந்த மிஸ்தக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவரும் என்ன செய்யறாருனாக்க இந்த அவதூறுல பரப்புகின்றார். ஒரு தகப்பனாக இருந்த அபூபக்கர் அவருடைய உள்ளம் எப்படி பாடுபட்டிருக்கும். அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமா உனக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். அப்பனா அவருடைய கையால அவரு வாங்கி தின்றுட்டு இருக்காருன்னு தெரியுது. அல்லாஹ் ஆயத்தை இறக்குனான், மனிதர்கள் செய்யக்கூடிய பிழைகளை நீ மன்னிச்சிருப்பா, அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிக்கிறத நீ விரும்ப மாட்டியா? இந்த கருத்துல வசனம் என்ன செய்து இறைக்கேர்ல பட்ட உடனே ஒரு மனிதனாக இருந்து நீங்க பாருங்க, இவர் செஞ்சது நியாயமா இருக்கும். நியாயமா இல்லையா? நான் நியாயம் பேசினான்ல. ஆனால் இஸ்லாம் என்ன செய்து அதை தாண்டி அவன் தப்பு செஞ்சுட்டான் தான், நீ நல்லவனா இருன்னு சொல்லுது பாருங்க. இந்த ஒரு சித்தாந்தம் உலகத்திலேயே இணக்கத்திற்கான, மனிதனுடைய உள்ளங்களை வென்றெடுப்பதற்கான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இங்க மிளறதை நாம் பார்க்கணும். அவர் தப்பு செஞ்சார், அவருக்குரியது. நீ என்ன செய்யாத, உதவி செய்யறத நிப்பாட்டாத, கடையை காலி பண்ணாத, அவருக்கு நீ வழக்கமா செய்யற நல்லது நீ செஞ்சுக்கிட்டே இரு. இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் என்ன? உறவுகளுடைய விஷயத்துல அவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொன்னா அவன் ஒண்ணு செஞ்சா நான் டபுளா செய்வேன் நிக்கிறேன். வீட்டுக்கு போனோம் பை, என் வீட்டுக்கு வந்தான், நான் மட்டன் குழம்பு ஆக்கி போடுறேன், நான் அவன் வீட்டுக்கு போனா சிக்கன் ஆக்கி போடுறான். அதுல இருந்து அவன் வீட்டுக்கு நான் போறது இல்லைங்க. இப்ப அவன்கிட்ட காசு இல்லாம இருந்திருக்கலாம், அல்லது அந்த நேரத்துல கிடைக்காம இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பத்திரிக்கை, முதல் பத்திரிக்கை நான் அவன் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சேங்க என் மச்சானுக்கு. அவன் வீட்டு கல்யாணத்துக்கு என் பத்திரிக்கையை கொண்டாந்து என் வீட்டுல என்னங்க நியாயம் தலையாட்டுறான். வீட்டு போய் என்ன நியாயத்தை பேச? அதனால நான் வீட்டுக்கே போறது இல்லை. இப்படியே என்ன செய்யலாம், உப்பு சொப்பு இல்லாத விஷயங்களுக்கும் உறவுகளை முறிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். சில நேரம் நியாயம்னு ஒண்ணு வந்து நின்றோம். இவன் சொல்றது நியாயமா இருக்கும் கேட்டாங்க, முதல்ல பேசலாம் கொஞ்சம் நியாயம் இல்லாம இருக்கும்ல. சில நேரத்துல இவன் சொல்றதுல 10 பேருக்கு முன்னாடி வச்சு என்ன அசிங்கமா திட்டான், என்ன அவமானமா படுத்திட்டான், கடன் கொடுத்தான், அந்த கடனை கல்யாண மண்டபத்துல வச்சு பூ மூட்டு என்ன கத்தி விட்டான், எனக்கு அவமானமா ஆயிடுச்சு, என்ன அவமானப்படுத்திட்டான், நான் இனிமேட்டு அவங்க கூட பேசணும். இப்ப இவன் பக்கம் நியாயம் வந்துருச்சுல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவன் உறவை முறிக்கிற மாதிரி பண்ணிட்டான், நீ உறவை சேர்ந்து வாழ்ப்பா, நீ உறவை முறிச்சிடாத. அவன் உறவை முறித்து விட்டான் என்று நீ உறவை முறித்து விட்டால் என்று சொன்னால் நீ மனிதனாக இருக்கின்றாய். அவன் உறவு முறித்தாலும் நீ அவனோடு உறவை பாராட்டுவாய் என்று சொன்னால் அதுதான் ஈமானுடைய வெளிப்பாடு, அதுதான் பூமியினுடைய அடையாளம். ஒரு முனாஃபிக் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வராரு, தூரத்துல வராரு. வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிடத்துல சொல்றாங்க, இந்த ஊர்லயே ரொம்ப டேஞ்சரான ஆள் இவரு தான் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அலர்ட் ஆயிடுறாங்க. அவர் வந்த உடனே ரசூலா கிட்ட உட்கார்ந்து ரசூலா ரொம்ப சகஜமா பேசுறாங்க, என்னமோ நீண்ட காலத்து நண்பர்கிட்ட பேசின மாதிரி அப்படி பேசி முடிச்சுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. அவர் போன உடனே கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆள் சரியில்லைன்னு சொன்னீங்களே, முனாஃபிக்குன்னு சொன்னீங்களே, டேஞ்சரான ஆளுன்னு சொன்னீங்களே, இவ்வளோ இணக்கமா பேசுறீங்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் கெட்டவராக இருக்கலாம், நான் நல்லவனாக இருக்க நாடுகின்றேன், நான் நல்லவராக இருக்க நான் விரும்புகின்றேன். ஃபிரௌனிடத்தில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்றான்.
அவனிடத்துல நீ மென்மையாக எடுத்து சொல்வீராக என்று அல்லாஹ் சொல்றான். கடுமை காட்டுவதற்கு மிக மிக தகுதியாவன் இந்த உலகத்திலே பிறவன் தாங்க. அவன் அல்லாவுக்கும் விரோதியா இருந்தான், மனிதனுக்கும் விரோதியாக இருந்தான். தன்னை கடவுள் என்று சொன்னான். அந்த பிறவனிடத்துல அந்த அல்லாஹ் அவனுடைய தூதரை அனுப்பும் போது சொல்ற, மென்மையா எடுத்து சொல்லு. அப்ப இந்த மென்மையாக நடந்து கொள்வது என்பது யாரிடத்துல மென்மை இல்லையோ அவர்களிடத்துல நன்மை இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இதனால மொத்த விஷயங்களில ஒரு சின்ன பகுதியை மட்டும் பார்க்கணும், கேரக்டர் வைஸ் பார்க்கணும். சில பேர் இதை பெருமையா பேசிப்பாங்க. எனக்கெல்லாம் கோபம் வந்தா மட்டு மரியாதை பார்க்க மாட்டாங்க, கேட்டு விட்டுருவாங்க, அசிங்கமா திட்டிடுவாங்க. கெத்து அவருக்கு என்ன கெத்து உனக்கு? ஒரு மனுஷனுக்கு கீழே போயிட்டேன்னு அர்த்தம். ஒரு ஈமான் கொண்டவனாக இருந்தால் கோபத்தை மென்று விழுங்கணும். அங்க அல்லாஹ் வந்து நிக்கணும். எனக்கு கோபம் வருதுப்பா, இறைவனுடைய பொருத்தத்தை நாடியவனாக நான் அந்த இடத்துல என்ன செய்யறேன்? என் கோபத்தை நான் வென்று விழுங்குறேன், மன்னிச்சு விடுறேன், அலட்சியப்படுத்துறேன். நீ எனக்கு கெட்டது செஞ்சா நான் உனக்கு நல்லது செய்யறேன். இப்படி ஒரு எக்ஸ்ட்ராடனரியா ஒருத்தன் வருவான்னு சொன்னா அதுதான் ஈமான் நம்மிடத்துல ஒளி வீசுகின்றது, மனம் வீசுகின்றது என்று பொருள். அத்தகைய ஈமானிய ஒளியை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாக்குறுதுவானான்.